ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கெட் மணி தமிழ். நீங்கள் பார்க்க வேணும் ஒரு சூப்பரான ஏர்னிங் அப்ளிகேஷன் லான்ச் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனுக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நீங்களும் சரி, நானும் சரி, எல்லாருமே வெயிட் பண்ண அப்ளிகேஷன். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தா என்ன சொல்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஸ்லாம் எப்படின்னா, இப்போ நம்ம டெய்லியுமே ஒரு பேக் வந்து பை பண்ணோம்னா அது வந்து 49 நாள் கழிச்சு தான் கிடைக்கும். ஆனால் இந்த இது அப்படி கிடையாது. நீங்கள் இப்போ பை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது. ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அப்போ வந்து கவலைப்பட நம்மள டெய்லியும் காசு வந்துச்சுன்னா நம்ம அந்த அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. எல்லாரும் வெயிட் பண்ண ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் வச்சுக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்குது. கிளிக் பண்ணி சும்மா சிம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இதில் எப்படி இதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏர்னிங் ஆப் தானான்னு சொல்லுவீங்க. ஆமாம். ஆனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் ஏர்ன் பண்ணுறதுக்கான காசு ஒரு ஆப்பில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கான லிங்க், அந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆப் லிங்க் 2 கொடுத்துருப்பேன். அந்த ஆப்பில் நீங்கள் வந்து ஃபுல்லாக போய் டாஸ்க் இதெல்லாம் முடிக்கிற மூலமாக உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதை தான் மஸ்ட் எல்லாருமே சொல்லுவேன். எல்லாருமே வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் கேட்குறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்லையும் கேட்குறீங்க. நான் அதுக்காக தான் 2 ஆப் லிங்க்குமே கொடுத்துருக்கேன். அந்த ஆப் லிங்க் வந்து கீழே ஆப் லிங்க் 2ல் இருக்குது. அதை மஸ்ட் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். அது ரொம்ப ஈஸியான. இப்போ நான் நிறையா ப்ரூஃப்லாம் எடுத்துருக்கேன். அந்த ப்ரூஃப்லாம் வந்து டெலிகிராமில் போட்டிருக்கேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணாங்க. உடனே நம்ம கீழே டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, அங்கே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்புறம் ஒவ்வொரு அதாவது சொல்லுங்கள், எந்த ஒரு அப்டேட்னாலும் டக்குன்னு வரும். அதுக்கப்புறம் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். டக்குன்னு நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் எந்த ஒரு இதுனாலும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டேன். அது வந்து சிம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் தான். சும்மா நம்பரு, சைனப்பு, இது ஓடிபி கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆப் ஓப்பன் உங்களுக்கு இன்டர்ஃபேஸில் இப்படி தான் காமிக்கும். கன்ஃபார்ம் க்ளோஸ் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்துக்கோங்க, இதுதான் இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் நான் எப்படி என்பதை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். கொஞ்சம் கூட வீடியோஸ் பண்ணால் ஃபுல்லாக பண்ண போல உங்களுக்கு வந்து எல்லாமே புரியும். அப்போ தான் நான் சொல்கிறேன் எல்லாமே புரியும், நீங்களும் கரெக்டாக இது பண்ண முடியும். இப்போ பார்த்துக்கிங்களா, இதில் பாருங்கள், கீழே பாருங்கள், ப்ராடக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. அதுக்கடுத்து பார்த்துக்கோங்க, இங்கே பாருங்கள், ஷேர் அண்ட் வின், கிளிக் டு கெட்னு இருக்கா. இது நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். இப்போ இந்த கீழே இருக்க ப்ராடக்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ராடக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன், எல்லாமே கவனமாக பாருங்கள். இப்போ பார்த்துங்க, இதில் பாருங்கள், மேலே வந்து 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா டெய்லின்னு இருக்குது. இந்த டெய்லி ஆப்ஷன் தான் நான் சொன்னேன். இங்கே பார்த்துக்கோங்க, நமக்கு வந்து ஃப்ரீயாகவே ஒரு பேக் வந்து கொடுக்குறாங்க. எப்படின்னா 320 நாளைக்கு இந்த பேக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பேக் தான். இப்போ நம்ம இந்த பேக் வந்து நான் உங்களுக்கு லைவாக பை பண்ணி காமிக்கிறேன். இப்போ கீழே பாருங்கள், பை கொடுத்துட்டேன். இப்போ தான் நான் பை பண்ணுறேன். பை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த 320 பேக் வந்து இப்போ நான் லைவாக பை பண்ணி காமிச்சிட்டேன். இந்த பேக் பை பண்ணோம்னா உங்களுக்கு வந்து டெய்லி, அதாவது 320 நாளைக்கும் உங்களுக்கு டெய்லியும் வந்து 7 ரூபா கிடச்சிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அதில் போட்டுக்கிறது என்னன்னா 7 ரூபா கொடுப்பாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. 7 ரூபா உங்களுக்கு தினமும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதான் இந்த பேக். இது வந்து ஃப்ரீ பேக் தான். நான் வந்து உங்களுக்கு எதை இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறேன்னா, இப்போ இந்த இது பார்த்தீங்களா, இந்த பேக் தான். ஏன்னா இதில் பாருங்கள், நீங்கள் வந்து இதில் ப்ரைஸ் வந்து எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 550 rupees போட்டிருக்காங்க. நீங்கள் 550 rupees போட்டு இந்த பேக்கை போட்டிங்கன்னா உங்களுக்கு 89 நாளைக்கு, அதாவது 89 நாளைக்கு டெய்லியும் வந்து 15 ரூபா கிடச்சிக்கிட்டே இருக்கும். டெய்லியும் 15 ரூபா. என்ன ப்ரோ 15 ரூபா தான் சொல்லுவீங்க. ஆமாம், மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணல இந்த ஆப்பில் வந்து தினமும் கொடுக்குறாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த ஆப் வந்து கன்ஃபார்ம் வந்து லாங் டைம் வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா நான் நிறையா இப்போ வந்து கேட்டு வெரிஃபை பண்ண சைடில் இந்த ஆப் வந்து லாங் டைம் ஒர்க் ஆகும் தான் சொல்லியிருக்காங்க எல்லாருமே. இந்த ஆப் ஓப்பன் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட இந்த ஆப் ஓப்பன் பண்ணி ஒரு 1 வீக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த 1 வீக்லேயுமே எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதனால தான் சொன்னேன். இந்த ஆப் வந்து இப்போ வரைக்கும் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதில் மஸ்ட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களோட ஓன் ரிஸ்க் தான். நான் வந்து யாரையும் கட்டாயப்படுத்தலை. இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க, நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணி என்னலாம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் பேக் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 550 ரூபா கொடுத்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். உங்களுக்கு டெய்லி வந்து 15 ரூபா கிளைம் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது நீங்கள் டெய்லியுமே எடுத்துக்கலாம். வாலெட்டில் ஆட் ஆகிக்கிறோம். நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்களா, அதையும் மொத்தமாக சேர்ந்ததுக்கப்புறம் அமௌண்ட் நான் எவ்வளோ வித்ரா கடைசியில் சொல்கிறேன். அது ஈஸி தான், வித்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதில் உங்களுக்கு டெய்லி 15 கிடைக்குமா. இங்கே மேலே வந்து 7 ரூபா வரை கிடைக்கும். இங்கே பாருங்கள், இங்கே நம்மளுக்கு கிளைம் ஆல்ரெடி 0 அதாவது 0 rupees பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு 7 ப்ளஸ் இங்கே ஒரு 15. இப்போ நீங்கள் இதை பை பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு மொத்தம் எவ்வளோ கிடைக்கும்னா 22 ரூபா டெய்லி வந்து கிளைம் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க. இது வந்து கன்ஃபார்ம் லாங் டைம் ஒர்க் ஆகும். ஏன்னா அவங்க வந்து டெய்லி பேக் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து லாங் டைம் ஒர்க் ஆகிற அப்ளிகேஷன் தான் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஆப் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி டெய்லி பேக்கில். அதுவும் இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட லாங் டைம் ஒர்க் ஆச்சு. எல்லா நாளும் எடுக்க முடிஞ்சு. அப்போ வந்து நான் வந்து சேனல் வந்து ஓப்பன் பண்ணல. நான் அப்போ வந்து இதில் சொல்கிறேன், டெலிகிராமில் மட்டும்தான் இருந்தேன். டெலிகிராமில் மட்டும்தான் வச்சுருந்தேன். அப்போ வந்து நம்ம அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி வந்திருக்கோம். நம்ம ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்கிறேன், நம்ம சேனல் முன்னாடி தெரிஞ்சவங்க வேணால் நான் அந்த சேனலில் இருந்தவங்க இப்போ என்ன சொல்லுங்கள், குயிக் அண்ட் இன் ஒயிட்டின்னு ஒரு யூடியூப் சேனல் இருந்துச்சு முன்னாடி. அது நம்ம சேனல் தான். அந்த சேனல் வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ஏதோ ஹேக் பண்ணி என்ன ஆச்சுன்னு தெரியலை. நானும் எவ்வளோ ரெக்கவர் பண்ண முயற்சி பண்ணி முடியலை என்னால். அதுக்கப்புறம் தான் புதுசாக ஓப்பன் பண்ணி இப்போ திரும்பி வந்திருக்கேன்.
அதனால் நான் வந்து முன்னாடி நிறைய ஆப்ஸ் போட்டிருக்கேன், எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆப்ஸை ஹேக் பண்ணி காயின் எடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும். சரி, இப்போ அதை விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ என்னென்னா, இப்போ வந்து இதில் வந்து அதை நான் இப்போ வந்துட்டேன், திரும்பி நான் நம்ம சேனல் மூலமாக வந்துட்டேன். இப்போ நம்மளுக்கு பழைய மாதிரியே நம்மளுக்கு சப்போர்ட் வருது கொஞ்சம் கொஞ்சம். நம்ம வந்து எல்லாத்துலேயும் இன்ஸ்டாகிராமில் இருக்கும், டெலிகிராமில் இருக்கும், இப்போ யூடியூப்லேயும் சேனல் ஓப்பன் பண்ணி போட்டிருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுக்காக தான் இருக்கேன், உங்களை ஏர்ன் பண்ணி கொடுக்குறதுக்காக தான் நான் இருக்கேன். மஸ்ட் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம எல்லாருமே சேர்ந்து நல்லா ஏர்ன் பண்ண முடியும் கன்ஃபார்ம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து எத்தனை இங்கே வந்து இந்த பேக் பை பண்ண மூலமாக எவ்வளோ கிடச்சிச்சா, மொத்தம் 22 ரூபா கிடைக்குது. அதுக்கடுத்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம்னு. அதுக்கடுத்து கீழே இருக்க பேக்கை பாருங்கள், இந்த பேக்கை. இது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் பண்ணுறவங்க ஒரு வேளை நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து இதெல்லாம் டெய்லி பேக். இங்கே இருக்கிற பேக் ஃபுல்லாமே டெய்லி பேக் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே டெய்லியும் கிடைக்கிற அமௌண்ட்டு. இப்போ நான் இந்த பேக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். ஏன்னா டெய்லி இதை வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்க 3 பேக்குள்ளே பண்ணலாம்னு நான் சொல்லுவேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த பேக் பார்க்கலாம். இது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லி வந்து 57 ரூபா வந்து கிளைம் ஆகும். அது எத்தனை 91 டேஸ் கிடைக்கும். வந்து 91 டேஸ்க்கு வந்து டெய்லி 57 ரூபா டெய்லியும் கிடச்சிட்டே இருக்கும். மற்ற ஆப்ஸ் மாதிரி மொத்தமாக கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது, டெய்லி உங்களுக்கு கிடைக்கும். இது மூலம் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷனை பாருங்கள். நீங்கள் 6700 ரூபா போட்டு ஒரு பேக் வந்து பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி வந்து 200 ரூபா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது டெய்லியுமே 200 ரூபா நீங்கள் எடுத்துக்கலாம். டெய்லி 200 ரூபா எடுத்திங்கன்னா அதை வந்து அப்படியே வித்ரா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் வச்சுக்கோங்க. இந்த பேக் வந்து இது வந்து 6700 பேக்கு. அதுக்கு மேலே இருக்க பேக் என்னன்னா, இப்போ நான் முன்னாடி சொன்னீங்க அது வந்து 1900 ரூபா பேக்கு. உங்களுக்கு டெய்லி 57 ரூபா கிடைக்கும். இது எல்லாமே டெய்லி கிடைக்கிறது. அதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் போக வேணாம்னு நினைக்கிறேன். நான் வந்து ஆனால் இது மூலம் தான் நான் சொல்வேன். ஆனால் நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் தான், உங்களோட ஓன் ரிஸ்க் தான். நான் வந்து கட்டாயப்படுத்தலை. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து அதிலே மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஃபண்ட். இந்த ஆப்ஷனுக்குள்ள போகலாம். நான் சொல்கிறேன், எல்லாமே கிளியராக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து ரெகுலர் பேக் தான், எல்லாரும் மாதிரி இருக்க மாதிரி. இது வந்து எப்படின்னா, இப்போ நீங்கள் 350 ரூபா கொடுத்து ஒரு பேக் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 49 நாளில் அது என்ன சொல்ல மொத்தமாக எவ்வளோ கிடைக்கும்னா 1323 ரூபா கிடைக்கும். இருங்க, வெயிட் பண்ணுங்கள், கிளியராக சொல்கிறேன். ஆமாம், இப்போ நீங்கள் 350 ரூபா கொடுத்து இந்த பேக் போட்டிங்கன்னா உங்களுக்கு 49 நாள் கழிச்சு தான் 1323 ரூபா கிடைக்கும். நீங்கள் இந்த பேக்கை பை பண்ணுறதுக்கு நான் சொல்லுவேன், இந்த பேக்கை பைக்கு இந்த டெய்லியில் இருக்குது பார்த்தீங்களா, இதை பை பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா இது உங்களுக்கு டெய்லியும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதனாச்சும் மொத்தமாக கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு டெய்லி கிடைக்கும். இது வந்து 350 ரூபா கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 49 நாள் கழிச்சு தான் 1323 ரூபா வந்து கிடைக்கும். இதான் ஃபண்டு 1. அடுத்து ஃபண்டு 2 என்னன்னா, 1250 ரூபா போட்டு நீங்கள் ஒரு பேக் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 53 நாள் கழிச்சு 49529 ரூபா கிடைக்கும். இது இந்த பேக்கு. நான் பொறுத்தவரை நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். இந்த ஆப்ஷனே வேணாம், நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் டெய்லி யூஸ் பண்ணுங்கள். அடுத்து நான் இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன் எப்படி பண்ணலாம்னு. மேலே பாருங்கள், பெனிஃபிட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், நீங்கள் வந்து இப்போ ப்ரைஸ் வந்து எவ்வளோனா 150 ரூபா. இதில் வந்து ப்ரைஸ் வந்து இப்போ 150 ரூபா கொடுத்து ஒரு பேக் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 டேல அடுத்த நாளே உங்களுக்கு 240 ரூபா கிடச்சிடும். நீங்கள் அதை அப்படியே வித்ரா பண்ணிக்கலாம். இந்த இது வந்து ஒரே நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே நாள் தான் அப்படியே வித்ரா பண்ணிக்கலாம். அடுத்த பேக்கு பாருங்கள், இது வந்து எப்படின்னா 245 இது 350 ரூபா கொடுத்து ஒரு பேக் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 நாளில் சரி, அதாவது டெய்லி வந்து 350 ரூபா பேக்கு உங்களுக்கு டெய்லி வந்து எப்படின்னா 245 ரூபா கிடைக்கும். 3 நாளைக்கு 245 ரூபா கிடைக்கும். அப்படி நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் அப்போ கனெக்ட் பண்ணி பாருங்கள், 245 அப்போ பார்த்துக்கோங்க 600 ரூபாய்க்கு மேலே போயிடும் கிட்டத்தட்ட பேமெண்ட்டு. இப்போ வந்து நீ அதை வித்ரா பண்ணி, ஆனால் நீங்கள் இது ரெண்டையும் நீங்கள் வந்து பை பண்ணணும்னா அவங்க வச்சுருக்காங்க என்னென்னா, இங்கே வந்து நீங்கள் இதில் ஏதாச்சும் இந்த ஒரு பேக்கை ஏதாச்சும் ஒன்று பை பண்ணியிருக்கணும். இந்த இதில் வந்து அதுதான் அவங்களோட கான்செப்டே. ஏன்னா நீங்கள் இங்கே பை பண்ணாதான் உங்களால் அங்கே எடுக்க முடியும் அப்படின்றத வந்து அவங்க கான்செப்டில் வச்சுருக்காங்க. இதை இப்போ நீங்கள் வந்து இப்போ டெய்லி ஆப்ஷன் யூஸ் பண்ணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஆனால் நீங்கள் இங்கே பை பண்ணால் தான் உங்களால் பெனிஃபிட் ஆப்ஷனுக்குள்ளே போக முடியும் அப்படின்னு வச்சுருக்காங்க அவங்க வந்து அந்த ரூல்ஸில் வந்து. நீங்கள் அப்போ அங்கே நீங்கள் டெய்லி ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டெய்லி மட்டும் அது வந்து கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் இங்கே ஃபண்ட் ஆப்ஷன் நான் போவேனான்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் பார்த்துங்க, இங்கே வந்து பை பண்ணால் தான் உங்களால் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியும், அந்த 1 டே ஆப்ஷன். ஏன்னா அது மேலே ஃபண்ட் பெனிஃபிட்ஸ் 1 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஃபண்டு 1. இங்கே ஃபண்டு 1ல் நீங்கள் பை பண்ணால் தான் உங்களால் பெனிஃபிட் இருக்க ஒன்று வந்து பை பண்ண முடியும். அதான் அந்த ஆப்போட ரூல்ஸ் நல்லா கவனிச்சுக்காங்க. யார் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கேட்காதீங்க. அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் விட்டுருங்க. ஆனால் இதோட ஒரு ஸ்பெஷலான ஆஃபர் இருக்குது. என்னன்னா, இங்கே மேலே பாருங்கள், கடைசி ஒரு ஈவெண்ட் இருக்குது. இது வந்து ஓப்பன் ஆயிருக்கு. நான் இப்போ இவ்வளோ முன்னாடி ஆப்ஸில் சொல்லியிருந்தேன், இது ஓப்பன் ஆகிட்டாலே ஆப் வந்து கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் கிட்ட தான் ஒர்க் ஆகுது. ஆனால் வந்து இந்த ஆப் வந்து அப்படி கிடையாது. இந்த ஆப் வந்து லாங் டேர்ம் நீங்கள் அப்போ நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன், பேமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணி தான் வந்து இந்த ஆப் எடுத்து போடுறேன். இது வந்து கொஞ்ச நாளைக்கு நான் அட்லீஸ்ட் 1 மந்த்னாச்சும் ஒர்க் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது வந்து ஏன்னா இதெல்லாம் வந்திருக்கனால நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் இந்த ஈவெண்ட் வந்துருச்சுன்னா உங்களால் ஈஸியாக வந்து அடுத்து டக்குன்னு ஏர்ன் பண்ண முடியும். இப்போ பார்த்துக்கோங்க, இப்போ நீங்கள் ப்ரைஸ் வந்து 300 ரூபா கொடுத்து ஒரு பேக் போடுறீங்கன்னா உங்களுக்கு 3 நாளில்
அது 3 நாளில் வந்து எப்படின்னா டெய்லி 140 ரூபா கிடைக்கும். நம்ம 300 கொடுத்து போடுறோம், டெய்லி 140 ரூபா 3 நாளைக்கு வச்சுக்கோங்க. 3 ரூபா விட அதிகமாகவே கிடைக்கும். அப்படின்றப்ப வந்து நம்ம வந்து அதிகமானதான் இதான் வந்து ஈஸியாக வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் இந்த அமௌண்ட்டையும். ஆனால் நீங்கள் இதையும் பை பண்ணணும்னா, இதை பை பண்ணணும்னா நீங்கள் இங்கே பாருங்க, இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டில் ஒரு பேக் வந்து பை பண்ணியிருக்கோம். அதாவது என்ன கான்செப்ட்னா, இங்கே நீங்கள் பை பண்ணிங்கன்னா இங்கே பை பண்ணணும், இங்கே பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே பை பண்ணணும் அப்படின்றதான் கான்செப்ட். ஆனால் என்னை பொறுத்தவரை வந்து இந்த கடைசி இருக்க ஈவெண்ட் ஆப்ஷன் வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன் வச்சுக்கோங்க. இதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா இங்கே பாருங்கள், நீங்கள் 600 ரூபா கொடுத்த ஒரு பேக் பை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 5 நாளில், அதாவது 5 நாள், ஒரு நாளைக்கு 210 ரூபா டெய்லி ப்ரைஸு. 5 நாளில் அப்போ எவ்வளோ கிடைக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். 5 நாள் என்ன 100 ரூபா தான் கூட கிடைக்குதுன்னு சொல்லுவீங்க. ஆனால் 5 நாளும் உங்களுக்கு கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு எப்படி சொல்லி முன்னாடி இருக்க இதெல்லாம் வந்து எப்படின்னா 49 நாள் கழிச்சு இதெல்லாம் கிடைக்குது. இது வந்து 5 நாள் கிடைக்கிறப்ப உங்களுக்கு வந்து இன்கம் வந்து டக்குன்னு கிடைக்குதுல்ல, அதை தான் நான் சொல்கிறேன். இதில் வந்து அடுத்து வந்து இதை மட்டும் விட்டுட்டு எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம் நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்லியிருந்தீங்க பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில் ஒரு ஆப்ஷனு, இது என்னடா ஆப்ஷனு, இப்போ நான் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேங்க. இது என்னன்னா, இப்போ நான் ஒரு பால் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், இருங்க வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து 1200 ரூபா கிடச்சிருக்கு. அடுத்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் ரூல்ஸை படித்து நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து என்ன சொல்கிறது, உங்களை வந்து எப்படி சொல்கிறது, இதில் வந்து உங்களுக்கு ஒரு பால் கிடைக்கும். அந்த பால் வச்சு நீங்கள் இதுலேயும் எடுத்துக்க முடியும். உங்களுக்கு இன்வைட்டுக்கு தனியாக அமௌண்ட் இருக்கும், இதுலேயும் பால் வந்து கனெக்ட் ஆகும். அப்போ வந்து இந்த அமௌண்ட்டையும் உங்களால் எடுத்துக்க முடியும். அதுதான் வந்து இந்த ஆப்ஷனில் சொல்கிறாங்க. ஆனால் இதை வந்து நீங்கள் மஸ்ட் எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுங்கள். இன்வைட் பண்ணி அவங்க ரீசார்ஜ் பண்ணி வந்து கொஞ்சம் ஏர்ன் பண்ணிட்டாங்கனாலே உங்களுக்கு வந்து இங்கே வந்து இதில் ஏர்ன் பண்ண முடியும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 ஃப்ரெண்ட்ஸு இல்லாட்டி 30 ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நீங்கள் ஏர்ன் பண்ண இது பண்ண வச்சிட்டிங்கனாலே உங்களால் இதை வந்து எடுத்துக்க முடியும். அதனால் மஸ்ட் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். ஏன்னா எல்லாருமே பேமெண்ட் எடுத்துருக்காங்க. நான் பேமெண்ட் ப்ரூஃப் உங்களுக்கு தெரியாமல் பிடிக்கும். ஆனால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். போய் செக் பண்ணி பார்த்து கூட அதுக்கப்புறம் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த ஆப்ஷன் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இப்படி எடுக்கலாம். அடுத்து வந்து என்னென்னா, இதில் வந்து எப்படி ரீசார்ஜ் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். இன்வைட்டுக்கு வந்து இப்படி தனியாக அமௌண்ட் வேறு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்போ அவங்க இன்வைட் பண்ணுறாங்க, அதில் வந்து உங்களுக்கு 12% வந்து கமிஷன் வேறு கிடைக்கும். அதான் வந்து இன்வைட்டுக்கு. ஏன்னா இன்வைட்டுக்கு வந்து அங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க, அதுலேருந்து தான் இதுக்கு. இப்போ இன்வைட் வந்து இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து என்னென்னு நான் சொல்கிறேன் இருங்க. அடுத்து வந்து இப்போ வந்து எப்படி ரீசார்ஜ் பண்ணலாம் நான் சொல்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆப் வந்து ரிட்டன் வராது ஃப்ரெண்ட்ஸ். மஸ்ட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெய்லியும் கிளைம் ஆகுது அமௌண்ட் வந்து. டெய்லி கிளைம் ஆகிடுச்சா நீங்கள் ஈஸியாக வித்ட்ரா பண்ணிக்க முடியும் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி. இப்போ நான் எப்படி ரீசார்ஜ் பண்ணி சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்களா ரீசார்ஜ் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங் 300, 700, 1000, 3000, 5000, 10,000 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தோணுதோ அதை நீங்கள் போட்டு இங்கே பே பண்ணுறது பார்த்தீங்களா, ரீசார்ஜ் கொடுங்க. ரீசார்ஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்களா ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ண சொல்லணும். இங்கே ஆனால் கீழே பார்த்துக்கோங்க, இதை கரெக்டாக பாருங்கள். இங்கே ஒரு ஐடி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஐடியை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த அந்த அமௌண்ட் இப்போ இங்கே மேலே முன்னில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் பே பண்ணிவிட்டு அந்த பே பண்ண ரெக்கார்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா யூபிஐ ரெஃபரன்ஸ் ஐடின்னு இருக்கும். அந்த ஐடி எடுத்து நீங்கள் பேஸ் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது என்ன சொல்கிறது, பேமெண்ட் வந்து ஆட் ஆயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரீசார்ஜ் பண்ணுறது. ஈஸியாக ரீசார்ஜ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்போ வந்து எப்படி வித்ட்ரா பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னு பார்த்தீங்களா, ஏர்ன் பண்ணி அமௌண்ட் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து மை ஆப்ஷனுக்குள்ள வாங்க, வேலெட்டில் வந்து கிரெடிட் ஆகிடும். இதா இப்போ என்னோட பேலன்ஸ் 57 ரூபா இருக்குது. இது எப்படின்னா நம்ம சைன் போன சமயம் அவங்க வந்து 57 ரூபா கொடுத்துருப்பாங்க. அப்போ பார்த்துக்கோங்க, நமக்கு எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த டெய்லி பெனிஃபிட்ஸ் போட்டு அடுத்த ஃபண்டு அதெல்லாம் போட்டோம்னாலே நம்ம 3 நாளுக்குள்ளே நிறைய அமௌண்ட் எடுத்துக்க முடியும். நம்மளால் இந்த ஆப் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே நம்மளால் நிறைய அமௌண்ட் எடுத்துக்க முடியும். நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா சின்ன அமௌண்ட் போட்டு நிறைய அமௌண்ட் நம்மளால் எடுக்க முடியும். அதான் இந்த ஆப்போட கான்செப்ட்டு. ஆனால் இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து ஏர்ன் பண்ண வந்தோம். அதுக்காகத்தான் நான் இவ்வளவு நான் சொல்கிறேன். க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே ஏர்ன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மஸ்ட் எல்லாருமே. என்னை பொறுத்த டெய்லி ஆப்ஷன் போடுங்க. டெய்லி ஆப்ஷன் போட்டு அதுக்கடுத்து உங்களால் நான் டக்குன்னு ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபன் பண்ணிட்டு அதெல்லாம் போட்டு டக்குன்னு ஏர்ன் பண்ணுங்க. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களோட ஓன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கட்டாய இடத்துல இப்போ வந்து எப்படி வித்ட்ரா பண்ண, இப்போ ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, வித்ட்ரா ஆப்ஷன் பார்த்தீங்களா. வித்ட்ரா ஆப்ஷன் கொடுத்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, என்ன சொல்ல, என்டர் ஹோல் நம்பர், என்டர் பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் உங்கள் ஃபோன் நம்பர் தான் ஃபஸ்ட்டு காமிக்கும். இப்போ என்னோட காமிக்க நான் வந்து பிளர் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட், பேங்க் ஐஎஃப்எஸ்சி கூட ஓடிபி கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் பேங்க் வந்து ஜாயின் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த வித்ட்ரா பண்ணிடுது. மினிமம் வித்ட்ரா எவ்வளோ நான் ஃப்ரெண்ட்ஸ் 200 ரூபா தான் போட்டுருந்தாங்க. மினிமம் வித்ட்ரா வந்து ஈஸியாக நீங்கள் வித்ட்ரா பண்ணிடலாம். பேமெண்ட்டை பொறுத்தவரைக்கும் 100% வந்து தந்துடுவாங்க. 24 ஹவர்ஸில் வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகுது. நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் வந்து என்னென்ன அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஆனால் கண்டிப்பாக ரிசீவ் வந்து எல்லா பக்கமே நான் பேமெண்ட் வெரிஃபை பண்ணிட்டேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணி அவங்க நம்ம ஒரு ஃப்ரெண்டு சப்ஸ்கிரைபர் சொன்னனால தான் இப்போ வந்து நான் போடுறேன். அதே மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு நிறைய ஆப்ஸ் தெரியும், இந்த மாதிரி ஏர்ன் பண்ணலாம்னு இருந்தால் சொல்லுங்கள். நான் அதை பேமெண்ட் வெரிஃபை பண்ணி நான் சொல்லுவேன். உங்களுக்கு சொல்லாமலாம் இருக்க மாட்டேன். பேமெண்ட் வெரிஃபை நான் சொல்லுவேன். சொல்லிட்டீங்கன்னா அப்போ அந்த ஒரு ஆப் வந்து நான்
நல்லா வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணி பேமெண்ட் எடுக்க முடியும் நான் பார்க்கணும். பேமெண்ட் எடுக்க முடிஞ்சால் தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். இல்லைன்னா வந்து நான் உங்களுக்கு சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஆப் க்ளோஸ் ஆகிறப்போ டைமாக இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். அதனால தான் நான் வந்து எல்லாமே வெரிஃபை பண்ணி தான் போய் இந்த ஆப் கிட்டத்தட்ட 3 நாளாக வெரிஃபை பண்ணேன். வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ வந்து நான் போடுறேன். அதனால தான் இந்த ஆப் கொஞ்ச நாள் வந்து லாங் டைமாக ஒர்க் ஆகும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நீங்கள் மஸ்ட் எல்லாமே இப்போ ஏன் பண்ணதான் ஏன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆனால் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும்.